அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நான் மறுபடியும் அந்த கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணினேன், சரி பரவாயில்ல நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்தா தான் வந்துட்டு முடியாது, வெளியிலயும் நின்று கொடுக்க முடியாது, எல்லாம் வந்து எங்களை இது பண்ணிட்டாங்க. ஓகே பரவாயில்ல, நம்ம அங்கேயே உபயத்தை வந்து நம்ம அங்கேயே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காசை கட்டினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, கடைசி வேலை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னப்ப 71 உருளி சொன்னாங்க. ஆமாம் ரைட், 71 உருளி. 71 உருளிக்கு என்னங்க கொடுப்பறது? பொங்கலுக்கு தனி வேலை, கச்சனுக்கு தனி வேலை, புளி சோத்துக்கு தனி வேலை. பொங்க சோறுக்கு 71 உருளிங்க. 71 உருளி ஒரு 10 ஒரு 12 வருஷத்துக்கு முன்னுக்கு 12 வருஷத்துக்கு ரொம்ப நாங்கள் 2012 71 உருளிக்கு நான் கட்டினேன். எவ்வளோ பெரிய பொங்கு சோறு பானை கொடுத்தாங்க தெரியுமாங்க? சின்ன பானை இருக்க, நம்மளோட தூக்கு சட்டி இருக்கும்ல, நம்ம கறிலாம் ஊற்றுவோம்ல, இந்த தூக்கு சட்டி சின்ன பானை, சின்னது இவ்வளோ பெருசு தான். அது வந்து 71 உருளி. நானும் கோயிலுக்கு சாமிக்கு வச்சுட்டு தூக்குவாளியை எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்குறேன், அங்கே வச்சிட சொல்லிட்டாங்க. அங்கே வச்சுங்க, அவங்கெல்லாம் அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டாங்க. ஐயோ 71 உருளியா, இப்போ கொஞ்சமாக இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்க. ஓகே, இருக்கப்பட்டவங்களும் இருக்காங்க, இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு துக்க காரியம், அவங்க வந்துட்டு பெரிய அளவுக்கு அன்னதானம் போட முடியல, மனசார ஒரு 10 பேத்துக்கு சாப்பாடு கொடுத்தாலும் பரவாயில்லன்ட்டு வீட்டில் ஒரு பொங்க சோறு ஆக்கி, அது இன்னும் ஜிமான் ஓகேலா, பொங்க சோறு ஆக்கிட்டு கொண்டு வந்து வெளியில் கொடுக்குறாங்க. ஓகே, நீங்கள் அழகாக சொல்லியிருந்துருக்கலாம், இந்த பாருங்கம்மா உங்களுடைய சாப்பாடு வந்து உள்ளுக்கு நாங்கள் கொண்டுட்டு வர முடியாது, வெளியில் போட் போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்துக்குங்க, தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்கம்மா. இந்த கோயிலில் வந்து எல்லா கோயிலையும் இப்படித்தான், இங்கேயும் எல்லா கோயிலையுங்க, இங்கே நம்ம கிளைங் கோயில்லையும் அப்படித்தான், அவ்வளோ ஒரு மரியாதையாக நடந்துக்குவாங்க. அவ்வளோ ஒரு மரியாதையா சாப்பாடு உள்ளுக்கு கொண்டுட்டு வர முடியாது. ஆனால் கோயிலுக்கு வெளியில கோயிலுக்கு பக்கத்துலயே வரிசையிலேயே பூக்கடைலாம் வச்சிருப்பாங்களே, அங்க வந்துட்டு அவ்வளோ அன்னதானம் கொடுப்பாங்க. அங்கே நாசிலிமா, அங்கே காஃபி, அங்கிட்டு ரொட்டி, அங்கிட்டு மீஹோன்னு அவ்வளோ அன்னதானம். அந்த கோயிலுக்கு வந்தவங்க தான் அங்கே கொடுக்குறாங்க. கோயிலில் வெளியில் எல்லாத்துக்கும் அவங்க கொடுக்குறாங்க. உள்ளுக்கு வந்து அன்னதானம் வேற ஆள், வெளியில் வந்து வேற ஆள், இருக்கப்பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்க. யாரும் எங்க கோயிலுக்கு வெளியில யாரும் சாப்பாடு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. நம்ம கோயிலுக்கிட்ட வெளியில வந்து அவ்வளவு சாப்பாடு கொடுப்பாங்க, யாரும் கொடுக்காதீங்கன்னு சொன்னதில்லை. ஓகேலா, பிசினஸாவே இருக்கட்டுமே, எல்லா கோயிலையும் பிசினஸ் பொழப்பு நடத்தணும். ஆனா வந்துட்டு நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? ஏன் கோயில்ல வந்துட்டு கொடுக்க முடியாது? இது உங்க பேர்ல தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா? சொல்லுங்க, உங்க பேர்ல மட்டும் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா? பெரியவரே, உங்க பேர்ல மட்டும் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா? உங்களை பார்த்தா பாவமா இருக்கு பெரியவரே. நடக்க முடியாம வேற நடக்கிறீங்க. அந்த கறிப்பாப்பெல்லாம் கொட்டுதுங்க. அவங்க சிலர் வந்து கடனை உடனே வாங்கி சாப்பாடு கொடுப்பாங்க. ஐயோ நம்ம இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கணுமே அப்படி சொல்லிட்டு. சிலர் வந்து இல்லாதப்பட்டவங்க, எவ்வளோ பேர் அந்த கோயிலுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வருவாங்க. சிலர் இன்னைக்கு நம்மளுக்கு இந்த கோயில் அன்னதானம் போட்டதுக்குன்னு ஒரு கதை இருக்கும். ஓகேயா, கோயிலுக்கு போனால் இன்னைக்கு இல்லாதவங்க வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க, வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. நிறைய பேர் அந்த கோயிலில் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க பிள்ளைங்களை வளர்க்குறதுக்காக, ஒரு சிங்கிள் மதர் அவங்க பிள்ளைங்களுக்கு வளர்க்குறதுனால புளி சோறு, பொங்கு சோறு, கச்சான், இதெல்லாம் கூட நானே செஞ்சுருக்கேங்க. ஒரு அம்மா இருக்காங்க ஊரில் உள்ளவங்க, வந்து ஒரு 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 இடத்துல வந்து அப்படியே தங்கியிருந்தாங்க, இருக்க இடம் இல்லாமல். எங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க முடியல, எனக்கு எங்கள் அம்மா ஏசுவாங்கன்னு சொல்லிட்டு பயம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இதுக்குன்னே நான் கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போயிட்டு பொங்கு சோறும் கச்சானும் எடுத்துகிட்டு வருவேன். பெருமாள் கோயிலில் பொங்கு சோறும் கச்சானும் கொடுப்பாங்க. அப்படியே கொண்டு வந்து அவங்களுக்கு நான் கொடுப்பேன். அம்மா சாப்பிடுங்க அம்மா அப்படின்னு சொல்லுவேன். பட்னியாக இருக்கீங்க சாப்பிடுங்க, எங்கள் வீட்டில் சோறு எங்கள் அம்மா அப்போ சின்ன பிள்ளை ஏசுவாங்க, எங்கே கொண்டு போகிற அப்படின்னுட்டு. அங்கேயும் கொண்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க கையில் கொடுத்துட்டு வருவேன். இதுக்கு தாங்க 4 பேர் வருவாங்க, சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாங்க, வயிறு நிறையா இருக்கும். சில பேர் வந்து ஆசைக்கு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, சில பேர் வந்து கோயில் போனால் நீங்கள் சாப்பாடு இருக்கும் நினச்சி வரவங்க இருக்காங்க. அவ்வளோ சாப்பாடு நீங்கள் கொட்டுறீங்களே, கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ சாப்பாடு நீங்கள் கொட்டுறீங்க, கீழே தள்ளி விட்றீங்க. ஓகே, இன்னொன்று, அந்த வீடியோவில் நான் அட்டாச்மெண்ட் பண்ணால, அந்த வீடியோவில் உங்களோட இந்த கையை எங்கிட்டு வைக்கிறீங்க? சரி, அவங்க ஒரு லேடி, உங்களுக்கு வாய் வார்த்தையே முடிச்சிருந்துருக்கணும், இப்படி வாய் வார்த்தையிலேயே நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும். ஓகேவா? கத்துங்க, எவ்வளோ வேணுமாலும் கற்றுக்குங்க. ஓகேயா?
தொண்டைக்கிளியே கத்துங்க. ஓகே, ஃபோனை தட்டுங்க. ஆனா அவங்க வந்து அவங்களோட கறிப்பாப்பை எடுக்கிறாங்க. அவங்க கறிப்பாப்பை எடுக்கிறாங்க. உங்க கையை வந்து நீங்க எப்படி தடுக்கிறீங்க? எப்படி தடுக்கிறீங்க? உங்க கை எங்க படுது? கொண்டு எங்க படுது? அப்ப உரசுறதுக்கு வரீங்களா? கோயிலுக்கு உரசுறதுக்கு வரீங்களா? நீங்க உரசுறதுக்கு வரீங்களா? ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து எப்படி உங்க கையை எங்க வைக்கணும், எப்படி பிடிக்கணும்? கோயிலில் உங்களுக்கு வந்து அர்க்கா சுலார் போடக்கூடாது, கட்டப்பாவோட போடக்கூடாது, அசிங்கமாக உடுத்தக்கூடாது, இதெல்லாம் ரூல்ஸ் போட்டிருக்கீங்களே. இந்த ரூல்ஸும் இந்த கோயிலில் உள்ளவங்க தலைவருங்க, இந்த ரூல்ஸும் பொம்பளைங்களை வந்து கோயிலில் வந்து எங்களுக்கு துருநூறு கொடுத்தா கூட ஐயர் வந்து இப்படி தான் போடுறாரு. பசங்களுக்கு மட்டும் தான் இப்படி வச்சு விடுறாரு. எங்களுக்கெல்லாம் பெண்ணுக்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற ஒரு சென்ஸ் கூட உங்களுக்கு எல்லாம் இல்லையோ? அவசரத்துல என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியலையோ? ஒரிஜினல்லாம் வெளியே வருது. இப்படிதான் போடுவாங்க திருநூறை. இங்க கை எங்களுக்கு படாது. நான் கோயிலுக்கு போன வரைக்கும் இப்படிதான் போடுவாங்க. நீங்க தள்ளுறீங்க தள்ளுறீங்க பாத்துங்க. எத்தனை பேர்த்த இப்படி தள்ளி இருக்கீங்க? கை எங்க படுதுன்னு தெரியுதா? உங்க கை, இந்த கை அவங்களுக்கு எங்க படுதுன்னு தெரியுதா? நீங்க அவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க. ஓகேயா? கோயில் சங்கம், கோயில் தலைவர்கள்லாம் எல்லாம் சேர்ந்து தயவு செஞ்சு இந்த பெரிய மனசரை இன்னைக்கெல்லாம் தாளிச்சு கொட்டுறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தான் வந்து பொங்கல் தாளிச்சா ஓடுது, கச்சான் தாளிச்சா ஓடுது போல. இன்னைக்கு உங்களெல்லாம் வருஷ கடைசி அதுமா உங்களை தாளிக்கிறாங்க. தாளிக்க கூடாது, இதுக்கு மேல தாளிக்க கூடாதுன்னா வருஷம் முடியறதுக்குள்ள ஒழுங்கா அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க. ஓகேயா? மன்னிப்பு. ஓகேயா? அவங்கள கை நீட்டி நீங்க இப்படி பேசுனது, அவங்கள கை நீட்டி பேசுனது, இது என்ன எங்க கோயில், இந்த கோயிலுக்குள்ள வந்து நீங்க எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா? அப்ப மக்களோட டொனேஷன் உங்களுக்கு வேணும், மக்களோட ஸ்பான்சர் வேணும், ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்பான்சர் வேணும். நல்லா இருந்த சிவனுக்கு கூட்டம் வரவிடாம ஆக்கிட்டீங்களே நீங்களே. எல்லாரும் வந்து சாமி கும்பிடுறதுக்கு அந்த சிவன் கோயில் அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு கோயில், ஜலன்கா சிங் சிவன் கோயில் அவ்வளோ ஒரு ஃபேமஸான கோயில். இன்னைக்கு கூட்டமே வர விடாம நீங்க ஆக்கிட்டீங்களே. உங்கனாலதான் இந்த கூட்டமே வராம போகுது. யாரும் வந்து எதுவுமே வாங்க மாட்டாங்க. வீட்ல இருந்து விளக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து கொளுத்த போறாங்க. நீங்க தானே சொன்னீங்க வந்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு போங்க. இந்த மாதிரி கோயிலுங்களுக்கெல்லாம் யாரும் உபயம் ஓட பண்ணாதீங்க. யாரும் ஓட பண்ணாதீங்க. 4 இடத்துல பாக்குறீங்களா, பார்த்துதான் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு தோணுதா, சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. ஓகே, அது ஒரு சாப்பாடு தான். நான்லாம் எப்போ அந்த ஒரு இஷ்யூ நடந்துச்சோ அதுலேருந்துட்டு என்னால் பெரிய அளவுக்கு செய்ய முடியலனாலும் அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அம்மா இறந்த நாளோ அப்பா இறந்த நாளோ இல்லை அப்பா அம்மா பிறந்த நாளோ அந்த மாதிரி வரும்போது, நினைவு நாள் வரும்போது, நான் சடீர்னு போய்கிட்டே இருக்கும் போது எனக்கு அவங்கள பார்த்தேன்னா ஒரு பன்னு, என்ன சார்ந்தவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு, ஒரு பன்னு, ஒரு ரொட்டி, ஒரு தண்ணி, ஒரு பன்னாவது வாங்கி கொடுத்துருங்க. என் வீட்டுக்கார்ட்டையும் அதான் சொல்லுவேன். நீங்கள் போனீங்கன்னா அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்க சாப்பாடை நீங்கள் கட்டியிருங்கன்னு. ஸோ அவங்க போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாமல் போய் சாப்பாடு காசு கட்டிட்டு வந்துடுவார். அது போதுங்க நம்மளுக்கு. நம்ம தாங்க ரொம்ப போயிட்டு கோயிலில் போயிட்டு இந்த உபியம் அது இதுன்னு எல்லாம் செய்கிறோம். கடவுள் இங்கே இருக்காரு. இங்கே நினைங்க 4 பேத்துக்கு கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு செஞ்சுட்டு போயிருங்க. அங்கிள் அங்கிள், நீங்கள் அவங்களுக்கு மன்னிப்பு வீடியோ நீங்கள் செஞ்சே ஆகணும். எல்லாரும் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் அவங்கக்கிட்ட மன்னிப்பு வீடியோ, அவங்கள நான் கையை பிடிச்சிது, அவங்கள கையை எங்கள் உள்ளுக்கு வச்சுது, அந்த கறிப்பாப்பை வந்து எடுக்கும் போது அப்படி இழுத்து தட்டி விட்டுது, இதுக்கெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு ஒரு மன்னிப்பு வீடியோ கேட்டுருங்க. இத்தனைக்கு அவங்க வந்து கோயிலுக்கு அந்த வெளியில தான் இருக்காங்க, அந்த கல்லுக்கிட்ட மேலே ஏறல. அது வந்து மேலே ஏறினோடனே அந்த கல் உள்ளுக்கு ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஒரு இடம். இன்னும் மேலே கோயில் உள்ளுக்கு அவங்க நுழையில, இது வெளியிலே தான். ரொம்ப தப்பு செய்றீங்க. இந்த கோயில் நிர்வாகம்லாம் இந்த மாதிரி செய்யாதீங்க. சில கோயிலுங்க பாவத்தை நீங்களே சேர்த்துக்காதீங்க. பாவத்தை சேர்த்துறாதீங்க. மன்னிப்பு வீடியோ கேளுங்க அங்கிள். இதுதான் காரணம். இந்த கோயிலில் வந்துட்டு சாப்பாடை வந்து கொடுத்து பாய்சனை கொடுத்துருவாங்க. ஃபுட் பாய்சன் கொடுத்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அடுத்து அந்த கோயில் வந்து இஷ்யூ ஆயிரும், வரமாட்டாங்க. இதுதான் என்கிட்ட சொன்னது. இன்னைக்கு ரொம்ப பேசியிருக்கேன். அங்கிள் மன்னிப்பு வீடியோ கேட்டுருங்க. சொல்லிட்டேன், முடிச்சுக்கிறேன்.